ஸோ கைஸ், காலையிலே மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. காலையிலே மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஆகிடுத்தோம். என்ன சம்பவம்னா, நான் வந்த ரோட்டில் அந்த ரோடு வழியாக வளைஞ்சு போயிருந்தா இருக்கும், சந்த வழியாக ரோடு வழியாக வளைஞ்சிட்டேன். அந்த வழியிலே யாருமே வழியே விட மாட்டேன்றாங்க. பூந்து வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. முன்னாடி ஒருத்தர் வழி சொன்னார் எனக்கு, இந்த வழியாக போகலான்னு. ஆனால் இந்த வழியாக சந்தை நடக்குது, அந்த வழியாக சுற்றிட்டு போப்பா, எதுனா சுற்றிட்டு போப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா. அப்படியே போப்பா போகுதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் போய் பார்த்தா சந்தை நடக்குதுங்க. மாடு ஆடெல்லாம் விற்கிற இடங்க. அது விற்கிற இடத்துல போய் மாட்டின்னு சுற்றின்னு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், நம்ம மலைக்கு கீழே தான், கீழ் ரோட்டில் தான் போயிட்டே இருக்கோம். கரெக்டாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டால் மலை ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். ஓ, மேலே இன்னும் பனியாக தான் இருக்குது, இன்னும் பனி குறையில. வேலை லேட்டாக வந்துட்டுனே நினச்சேன். டே ராஜா, ஏன் ராஜா? ஏய், துரத்துறாங்க. அடே, சேகர் இன்னும் துரத்தலை. இருந்து நான் மேலே போகிறது தான். இங்கே வர்றதுக்குள்ளவே ஒரு பேட்டரி சார்ஜர் காலி ஆகிடுச்சு. ஏன்னா அங்கேருந்து வீட்டானது ஸ்டார்டிங்கிலேருந்தே நான் ரெக்கார்ட்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் கேமரா இங்கே வந்து ஆஃப் பண்ணலாம் நான் எதிர்பார்த்தேன். அதுக்குள்ளே இங்கே வந்து இப்படி ஒரு ஏரியாவில் நான் மாட்டிட்டேன். கிட்டத்தட்ட 36 நிமிஷமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை வந்து நான் கட் பண்ணி ஃபேஸ் பண்ணுறது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா 36 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், இப்போ வந்து நான் கரெக்டாக மலையூர் வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடம் தான் இதெல்லாம். ஸோ கைஸ், இது வந்து ஒரு சின்ன பிளேஸாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு போகிறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு பிளேஸ். இது ஃபுல்லாக ஒரு காடு தான், இருந்தாலும் மேலே ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊருக்கு மேலே வந்துட்டு போகிறதுக்கு சில பேர் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு இடங்க. இந்த ரோடும் ஒரு மலை மேலே ஏறுற ஒரு ஃபீல் கொடுக்கும், அந்தளவுக்கு இது இருக்கும். மறக்காமல் இந்த சைடு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். ஓரளவுக்கு பனி பெய்யுது. அவ்வளோ பனி முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். 200 ரூபா பெட்ரோல் இன்னும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குங்க. அது இல்லாமல் ஃபுல் ட்ரை கொட்ட மாட்டேன் இல்லையா, அதனால் பெட்ரோல் போட்டதில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு.
கீழே பார்க்குற ஊரெல்லாம் வெளியே தெரியுது. ஒரு ஆர்ன் அடிச்சுட்டு போகிறது ஒரு சேஃபுங்க. ஏன்னா மலை மேலேருந்து கீழே இறங்கி வர்றவங்க இருப்பாங்க பைக்கில். எப்பவுமே நீங்கள் எந்த ஒரு மலை ஏறும் போதும் சரிங்க, இந்த மாதிரி ரோட்டில் வந்து நீங்கள் டர்னிங்கில் வந்து ஆர்ன் அடிச்சுட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கும் ஒரு சேஃபான விஷயம், முன்னாடி வர்றவங்களுக்கும் ஒரு சேஃபான விஷயம். ஆனால் நீங்கள் முன்னாடி பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு அடி விழாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கூட அடி விழாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆன் அடிச்சுட்டு போனால் 2 பேரும் சேஃபாக போகலாம் இல்லையா? அதனால தான். ஓ அடேங்கப்பா, ஃபுல்லாக பனி தான் பெய்யுது, ஒன்றுமே தெரியல. சீக்கிரம் மேலே போக வேண்டியதுதான். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில். ஓ அப்படி ஒரு போன ஒரு கோயில் இருக்காட்டுங்க. சரி, நம்ம போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறது. அங்கே ஒரு டவர் மாதிரி தெரியுது இல்லையா, அங்கே போக போகிறோம் நம்ம. கொஞ்சம் பனி பெஞ்சிட்டே தான் இருக்கு, ஒன்றும் அவ்வளோ தெரியல. மேல் ரோடு வரைக்கும் வந்தாச்சு நம்ம. இன்னும் ஒரு 2 டன் இருக்குங்க மேலே. நான் கூட முடிச்சிச்சேன்னு எதிர்பார்த்தா இன்னும் மேலே இன்னும் 2 டன் இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம ஒரு வழியாக ஹீல்ஸ் ஏறி முடிஞ்சாச்சு. ஏன்னா முன்னாடி ஊர் வந்துருச்சு இல்லையா, அதனால தான். ராஜா போடா, வர்ற வழி போகிற வழியெல்லாம் குழைச்சிட்டே இருக்காங்க. என்னடா தம்பி இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ட? ஒருவேளை நம்ம தான் லேட்டாக வந்துட்டோமோ? மறுபடியும் ஒரு டர்னு, ரெண்டு பேர் டர்னு. டர்னிங் ஏறி போகிறதுக்குள்ள போகும்போது நான் இருந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கொஞ்சம் ரோடு இருக்கும், அதுக்கு மேலே ஃபுல் டேமேஜாக இருந்துச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஃபுல்லாக டேமேஜுங்க. அதுக்கு மேலே ரோடே கேட்காது. வச்சுக்கோ, டேமேஜ் ரோட் ஸ்டார்ட். பொறுமையாக போகலாம், ஃபுல்லாக கல்லாகவே இருக்குது.
இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கே சில பேர் வருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. இல்லை வேண்டுதல் இருந்தால் கூட ஒவ்வொருத்தர் வராங்க. ஐயோ, இந்த ரோட்டில் போகிறதுக்குள்ள போயிடுவோம் நாட்டுக்குது. கீழே மலையை பார்க்குறது வேறு லெவலில் இருக்குங்க. வா, வைசரை தூக்கினதுமே தான்ப்பா நல்லாவே இருக்கு. வைசர் மூடினே இருக்கனால உள்ளவே ஒன்றுமே தெரில வைசருக்குள்ள. ஒரு வழியாக மேலே வந்தாச்சுங்க. ஸோ கைஸ், எண்டிங் வந்து சேர்ந்துட்டோம். இந்த கோயிலுக்கு வரத்துக்குள்ள எவ்வளோ இது. சரி, அந்த பக்கம் வியூ பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. ஓ அப்பா, அப்படிங்க பாருங்க. ஃபுல்லாக காலையிலே எப்படியோ நம்ம சக்ஸஸாக வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக பண்ணி தான். இந்த காட்டுக்குள்ளே பாருங்களேன், ஃபுல்லாக காடு தான் இங்கேருந்து பார்த்தாலையும். அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக அங்கங்கே விவசாயம் பண்ணுறது கரெக்டாக அழகாக தெரியுது. அங்கங்கே விவசாயம் பண்ணுறதுல அங்கங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்றது அப்படியே அழகாக தெரியுது. அங்கங்கே அவங்கவுங்களுக்கு சேர்ந்தது கரெக்டாக இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி இது ஸ்டார்டிங் ஊர் தான். நம்ம அந்த ரோடு வழியாக தான் வந்தோம். அந்த ஸ்டார்டிங் வீடு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அங்கே இன்னும் அந்த சைடு பாப்பார்பட்டி பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. ஆனால் சுத்தமாக தெரியல. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலையிலேயே சீக்கிரமாக வந்துருந்தா இன்னும் பார்த்துருக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சாண்டு கேமராவை கழட்டி தூக்கி காட்டலாம். ஆனால் என்னால் ஹெல்மெட் கழட்ட முடியாது. உள்ள மைக் அட்டாச்சோடு இருக்குது. தேனையா ஸோ கைஸ், இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து மலவூர் உச்சியில் இருக்கோம். மேலே இருக்குன்றதுனால வியூ பாயிண்ட் வந்து இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமாக தான் இருக்கும். இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து கோபால் சாமி கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எனக்கு எதுவும் அவ்வளோ தெரியாது எப்படின்னு என்னென்னு. இங்கே வந்தால் அந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு இது. இப்போ வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து அவங்க வேண்டுதல் வைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இப்போ வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் தான் இந்த காடெல்லாம். இன்னும் அந்த பக்கம் பார்த்தாலே ஃபுல்லாக காடு தான்.
அப்பா சிட்டிக்குள்ளே கூட கொஞ்சம் பனி இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த சைடு பாருங்களேன், ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது. குருவி சத்தம் கேட்குற சவுண்டு நல்லா இருக்குங்க காலையிலே கேட்குறதுக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே நம்ம ஊர் சைடு கூட அதிகமாக சவுண்டு இருக்கிறதில்ல. ஆனால் இந்த சைடில் வந்து இன்னும் குருவிங்க எல்லாம் கத்துற சவுண்டுலாம் இருக்குது. அதனால் இந்த சைடாவது குருவிங்கெல்லாம் இருக்குங்களே. இந்த மரத்தில் கூட ஒரு குருவி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ கைஸ், வர்ற வழியில் இங்கே முளவூர் வந்துட்டு டேய் இப்பட்றா யாரா நீனு? இவன் பாருங்க நேராக வந்தான் நம்மள பார்த்துட்டு. என்னடா கோயிலுக்கு வரவே இருக்கிறியா என்ன? டேய் போடா, வீட்டில் எதுவும் வேலையெல்லாம் இல்லையா உனக்கு? நேராக இங்கே வந்துட்டுக்கிற. ஸோ கைஸ், இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியாச்சு. இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா நான் காலையிலே அவசரமாக சீக்கிரமாக இருந்ததுனால என்னால் எதுவும் சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஆனால் எதுவும் என்னால் பேசவும் முடியல. நான் அவசரமாக காலையிலே சீக்கிரமாக வந்தேன். வந்ததுமே நம்ம தலைவர் தாங்க வரவேற்கிறாப்புல நம்மள வந்து. கரெக்டாக நான் என்னை பார்த்ததுமே நேராக வரான். யார் என்னன்னே தெரியாது, ஆனால் வந்து பழகினுக்கிறான். யாரா நீனு? சரி போயிட்டா கிளம்ப. எங்கடா என் கூடவே வர? உனக்கு புற வாங்கி போடணுன்னா கூட எங்கள் கடை இல்லைடா, போயிட்டு வாடா. ஸோ கைஸ், இந்த கோயிலில் வந்து இது வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் அப்பப்போ கொண்டாடுவாங்க. பெருசாக கொண்டாடும் போது கண்டிப்பாக வந்து இது வந்து திருவிழா மாதிரி ஒரு டைம் கொண்டாடுவாங்க. அந்த டைமில் வந்து நான் இப்போது ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொண்டாடினாங்க ஊர் திருவிழா வந்து. ஆனால் மறுபடியும் கொண்டாடும் போது நான் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ ஓகே கைஸ், இது மலையூரோட வீடியோ இதோட வீடியோ முடியுது. இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இந்த நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அப்டேட் வந்து பெருசாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ அப்டேட் வந்து எப்படின்னா, நம்ம வாக்கனில் போகிறது தாங்க, ஆத்தூர் முருகர் கோயிலுக்கு. அதுதாங்க ஒரு பெருசான ரொம்ப நாளாக ஒரு கனவுன்றதோட அதனால தான் வாக்கன்லேயே அங்கே போகிறோம். அதுதான் அந்த நெக்ஸ்ட்டு வீடியோ. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறத பொறுத்து தான் அந்த வீடியோக்கான டேட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ கைஸ், மறக்காமல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண 2 நண்பர்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ், அதாவது எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க 2 பேர். எனக்கு ஆல்வேஸ் மை சப்போர்ட், ஆல் தி பெஸ்ட் நண்பன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இவங்க தான் அது. இவங்க வந்து எனக்கு மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே கைஸ். ஸோ கைஸ், இங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா இப்போ தாங்க பனி இன்னும் அதிகமாகுதுங்க. என்னன்னே தெரியல. விடிய காலையில் இருக்கிறதோட இப்போ கொஞ்சம் பனி ஓவராக இருக்குங்க. முன்ன வரும்போது யாருமே இல்லை. இப்போ நம்மளை மக்கள் வந்து வரவேற்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஐயோ, முன்ன கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் இப்போ பாருங்களேன், சுத்தமாக ஒன்றுமே தெரியலைங்க. அவ்வளோ பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு. ஒரே நிறைய குரங்குங்களாம் இருக்குது. அடப்பாவி, பின்னாடியே வந்து உக்காந்துக்கிறேடா, நேரம் வாழை மெரிச்சிருப்பேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுது. நான் அவ்வளோதான், கீழே போயிட்டே இருக்க போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க. நான் இன்னும் காட்டுக்குள்ளே போகலான்னு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. வேலை இருக்கிறதுனால என்னால் வீடியோ ரன் பண்ண முடியாது. இதுக்கு மேலே நம்ம கீழே போயிட்டே இருக்க வேண்டியது தான். கீழே இறங்குற வரைக்கும் ஒரு 1-2 வீடியோ வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் நம்ம வந்த ஸ்பீடில் நம்ம போக முடியாது. பொறுமையாக தான் போக போகிறோம் இந்த வாட்டி. நமக்கு ரொம்ப அவசரமாலாம் இல்லை. அவங்க ஒருத்தன் படுத்துனுக்கிறான் பாருங்களேன். வந்ததுமே என் கூடவே சுற்றுறான். என்னன்னே தெரியல. ரொம்ப நாள் படம் நாட்டுமே சுற்றுறான் என் கூடவே. ஆனால் என்னை பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவுக்கு வரும்போது பார்த்ததுமே என் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக இங்கேருந்து அந்த பக்கம் போனாலும் என் பின்னாடியே வரான். இந்த பக்கம் போனாலும் என் பின்னாடி வரான். எந்த பக்கம் போனாலும் பின்னாடி வராங்க. சரி, ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். வரட்டுமாடா? வந்ததுமே நான் வரவேற்றது நீ தான். வரட்டுமா? பாய். ஸோ கைஸ், இப்போ வந்து ரொம்ப பனி அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப பனியாக இருக்குங்க. இப்போது வைசர் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சோபா அச்சோ, நான் வரும்போது இருந்ததோட பனி இப்போ அதிகமாக இருக்குங்க. பெட்ரோல் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நான் மேலே ஏறி வரும்போது கூட இவ்வளோ பனி இல்லைங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தான் இங்கே வந்து ரொம்ப பனியாக இருக்குது. இல்லை கீழே இருந்தெல்லாம் அந்த கூலிங்கெல்லாம் கம்மியாக ஒரு நாள் அப்படி இந்த மலைக்கு மேலே வந்து சேருதா என்னன்னு தெரில. அதனால தான் என்னென்னு இது வரைக்கும் என்னன்னு தெரில. சரி, ஓகே கைஸ், இந்த ட்ரிப்பு வந்து நான் ஒழுங்காகவே பேசியிருக்க மாட்டேன். காலையிலே ரொம்ப லேட் ஆகிடுச்சின்ட்டு ஒரு அவசரமாக இருந்ததுனால நான் பேசணுன்னு இதெல்லாம் யோசித்து வச்சு இதெல்லாம் என்னால் பேச முடியாது போச்சு. சரி, நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம கரெக்டாக பேசுவோம், கரெக்டாக பண்ணுவோம். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், எது மிஸ்டேக் இருக்குன்ட்டு.